ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கான ஸ்கொயர் ரூட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்தெந்த நம்பருக்கு எந்தெந்த நம்பரில் ஸ்கொயர் நம்பர் வந்து எண்ட் ஆகும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்குள்ளே போகலாம். 144 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் சைட்லேருந்து லாஸ்ட் 2 நம்பரை நம்ம பேர் பண்ணி எழுதிக்கணும். பேலன்ஸ் உள்ள நம்பரை தனியாக பேர் பண்ணி எழுதிக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா 4ல் முடிகிற அதாவது 4னு அதோட ஸ்கொயர் நம்பர் முடிகிற 2 நம்பரை நம்ம எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து 2க்கு வந்து 4 இருக்குது. நெக்ஸ்ட் 8 ஸ்கொயர் வந்து 64, ஸோ 8. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் சைட் பேர் பண்ண நம்பரை விட்டுட்டு அது பக்கத்தில் இருக்க நம்பரோ இல்லை நம்பர்ஸையோ எடுத்துக்கணும். இப்போது அந்த நம்பர் இந்த ஸ்கொயர் நம்பர்ஸோட ஆன்சர் இருக்குல்ல, அதில் எதுக்குள்ளே வருதுன்னு பார்க்கணும். இங்கே டேரெக்டாக 1 இருக்குது, ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் 1 டேரெக்டாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா 1, அதுக்கு நெக்ஸ்ட்டு நம்பர் வந்து 2 ஸோ 2 எழுதிக்கோங்க. இதோட ஆன்சர் வந்து 2. ஸோ நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சரை விட இந்த பேர் பண்ண நம்பர் வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா இது 2ல் எது சின்னதோ அதை இந்த 1 பக்கத்தில் எழுதிக்க வேண்டியதான். ஸோ 12 தான் இந்த 144ஓட ஸ்கொயரு. இது வந்து 2 நம்பர் கிடச்சிருக்குல்ல, இது ரெண்டுமே பேருங்கிறத நம்ம எப்படி ப்ரூவ், அதாவது 4ல் முடிகிற நம்பர் வந்து இது 2க்கும் தான் வரும் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இது 2யும் சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10ங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு நம்பர் பார்க்கலாம். 1225 இந்த நம்பருக்கான ஸ்கொயர் ரூட் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம், ரைட் சைட்லேருந்து 2 நம்பரை பேர் பண்ணிக்கணும், பேலன்ஸ் உள்ள நம்பரை தனியாக பேர் பண்ணிக்கணும்னு பார்த்துருக்கோமா. ஸோ அதே மாதிரி பேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 5ல் எந்த நம்பருக்கு ஸ்கொயர் முடியும் அப்படின்னு பார்த்தா 5க்கு மட்டும்தான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பேர் பண்ண நம்பருக்கு முன்னாடி உள்ள நம்பர் வந்து எந்த ஸ்கொயர் நம்பருக்குள்ளே வருதுன்னு பார்க்கணும். 12ங்கிறது 9க்கும் 16க்கும் நடுவில் வருமா. ஸோ இது 2ல் எது மினிமம் 9, ஸோ 3யை இங்கே எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக இங்கெல்லாம் எப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே 2 நம்பர் இருந்ததுனால மல்டிபிள் பண்ணி இதை விட சின்னதாக இருந்தால் சின்ன நம்பர்னு சொன்னோம். இங்கே 5ங்கிறது ஒரே ஒரு நம்பர் தானே, ஸோ நீங்கள் 5ஐ டேரெக்டாக எழுதிடலாம். 35ஓட ஸ்கொயர் தான் 1225. ஓகே, நெக்ஸ்ட்டு 5 டிஜிட்ஸ்க்கு பார்க்கலாம். 10404 இதோட ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். மேலே சொல்லியிருந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ரைட்லேருந்து லாஸ்ட் 2 நம்பரை பேர் பண்ணிக்கோங்க, பேலன்ஸ் உள்ள நம்பரை தனியாக பேர் பண்ணிக்கோங்க. 4ன்னு முடிகிறது எந்தெந்த நம்பருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 and 8க்கு வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 104ங்கிற நம்பர் வந்து எந்த ஸ்கொயர் நம்பரோட ஆன்சருக்கு நடுவில் வரும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ 104 வந்து 10க்கும் 11க்கும் நடுவில் வரும். ஸோ 10 தான் சின்ன நம்பர், ஸோ நம்ம 10ஐ இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கோம், 10 அப்படியே வச்சுட்டு 10க்கு நெக்ஸ்ட் நம்பர் வந்து 11, ஸோ 110 ஆன்சராக வரும். நமக்கு வந்திருக்க ஆன்சரோட இங்கே உள்ள நம்பர் வந்து சின்னதாக இருக்குது, ஸோ சின்ன நம்பர் தான் இங்கே வரும். ஸோ 102ஓட ஸ்கொயர் நம்பர் தான் 10404. ஓகே, உங்களுக்கான கொஷின் வந்து கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.